ஹலோ கேபிஎன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நம்ம அதை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கோயில் திருவிழா வீடியோ. என்னடா அது ஆல்ரெடி கோயில் திருவிழா வீடியோ முடிச்சிடா, இப்போ என்ன கோயில் திருவிழா வீடியோ அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, என்ன கோயில் திருவிழா வீடியோன்னு நம்ம ஏரியாவில் இருக்க நம்மளுடைய கோயிலோட சக்தி சோழவாளியம்மன், அதை நம்ம ஏரியாவில் இருக்க நம்ம கோயிலோட சக்தி சோழவாளியம்மன் அதோடைய ஃபஸ்ட் பார்ட் தாங்க இது. அதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துக்கு அப்புறம் அந்த ஸ்பாட்டை அதாவது பொங்கலுக்கு ஸ்பாட்டை நாங்கள் முன்னாடி நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சிட்டோம். அதை க்ளீன் பண்ண ஷார்ட்னா எனக்கு காட்ட முடியாது. இது பார்த்திங்கன்னா எதில் ஸ்டார்ட் ஆகும் பார்த்திங்கன்னா, நம்ம பார்த்திங்கன்னா அந்த பொங்கலுக்கு அந்த பொங்கல் கொடியெல்லாம் தூக்கிட்டு போவாங்க. அதாவது அந்த க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த இடத்துக்கு என்ன தூக்கிட்டு போவாங்க. அதுலேருந்து நான் ஸ்டார்ட் ஆகுங்க. அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேபிஎன், நம்ம பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்துட்டுனா நம்ம அந்த பொங்கக்கூட பார்த்திங்கன்னா இப்போ செய்ய மாட்டாங்க. அந்த அம்மனோட தாயார் வீட்டுக்கு போய் பார்த்திங்கன்னா செய்வாங்க. அந்த கோயிலுக்கு போய் பார்த்திங்கன்னா செய்வாங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கிளம்பி நிற்காங்க. அப்படி கிளம்பி பார்த்திங்கன்னா எல்லாமே அண்ணா போயிடுவாங்க. அது இல்லாமல் காகு பார்த்திங்கன்னா அங்கே தாங்க செட் பண்ணுவாங்க. அந்த காகு எல்லாத்தையுமே நாங்கள் தான் செட் பண்ணுவோம். பொங்கல் வைக்கிறது எல்லாமே நாங்கள் தான் செட் பண்ணுவாங்க. நான் இப்போ அங்கே போயிட்டு நான் காட்டுறேங்க உங்களுக்கு. ஓகேங்க, நான் வந்தாச்சுங்க. இதுனா நாங்கள் எப்போயோ நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. இதில் நான் பொங்கல் வைக்கிறது 5 செகண்ட் தான் நான் காட்டிப்பேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, நான் நல்லா பெருசாக காட்டிக்க மாட்டேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்தது நான் ரொம்ப நேரம் கழிச்சு தான் நான் கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கழிச்சு தான் நான் எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா காக பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறாங்க. அதெல்லாம் காக செட் பண்ணுறது லேட் ஆகிடுது, பொங்கல் வைக்கிறது லேட் ஆகிடுது. இந்த வாட்டி எல்லாமே கொஞ்சம் லேட் ஆகிடுதுங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த ஸ்பாட் நாங்கள் பார்த்திங்கன்னா எப்போயும் நான் க்ளீன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சாங்களே அந்த பொங்கல் அந்த பொங்கல் கூட அதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் முன்னாடி செட் பண்ணி வச்சேன். அந்த வீடியோ கிளிப் பார்த்திங்கன்னா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு போடுறேன். வீடியோ எண்டில் நான் போடுறேங்க உங்களுக்கு. வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் மறக்காமல் நான் போகிறேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம தூக்கிட்டு வந்தோம் குதிரை. அந்த குதிரை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா வச்சிட்டாங்க. அப்படியே காகத்துக்கு ரெடி பண்ணிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலை தூக்க போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சந்தனம்லாம் பார்த்தீங்கன்னா பூசின்னு இருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ போயின்னு இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தை படைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அது இல்லாமல் காகத்தோட வேலையை இன்னும் கொஞ்ச நேரத்தை முடிய போகுது. இந்த வீடியோ கிளிப் ரொம்ப பெருசு தான். நான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நான் போட்டுக்கிறேங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குதிரைக்கு எதுக்கு இதுனா போட்டுருக்காங்க. இப்போதைக்கு பாதி பேர் பொங்கல் வச்சு பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. அந்த பொங்கல் வச்சு முடிச்சோடனே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே லைன் நின்றுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் பொங்கல் வச்சு முடிக்கல. அது இல்லாமல் காகத்தோட வேலையை முடிச்சிட்டாங்க. அது இல்லாமல் அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தை படைக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த படைக்க ஷார்ட்னா பார்த்தீங்கன்னா ஒன்று காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பையன் போவாங்க பார்த்தீங்கன்னா அந்த பையன்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த படைக்கிறதுக்கான அதாவது வெத்தலை பார்க்கணும் கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சாமிகிட்ட வச்சு அப்படியே படைச்சிக்குவாங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நான் இந்த ப்ராசஸ் ரொம்ப பெரிய ப்ராசஸ். நான் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ கட் பண்ணி நான் போட்டுக்கோங்க. அந்த காக தூக்க போக பூ அது இல்லாமல் சந்தனம் பூசியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் ஃபுல்லாமே முடிஞ்சிச்சுங்க. இப்போ முன்னாடி தேங்காய் தாங்க வெட்டின்னு இருக்காங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் முன்னாடியே தேங்காய் வெட்டி முடிச்சிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு தேங்காய் வாங்கிறதுக்காக நான் போனேங்க. அந்த டைம் ஃபுல்லாமே வெட்டி முடிச்சிட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தேங்காய் தாங்க அது. இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த காங்க தூக்க போவாங்களே அவங்கள பார்த்தீங்கன்னா நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ படைப்பாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா படைக்க ஷார்ட்னா நான் காட்டுறேன். நீ பார்த்து பண்ண அப்படியே என்ஜாய் பண்ணுங்க.
அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இடுப்புல இது கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் சாமியா வந்தது. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஐக்கு என்ன சாமி வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கும். அந்த சாமி ஒரு சீனாக நான் வந்து காட்டுறேன். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மோகம் வந்து நான் குத்து. ஏன்னா வெயில் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக வச்சுட்டு ஆனால் என்ன எல்லாமே மோகம் என்ன குத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக சாமி இருந்தோடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கழகத்தை பார்க்க போய் நில்லுங்க அப்படின்ட்டாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக காட்ட முடியாது. அதனால வந்து சின்ன சந்து இருந்துச்சு. சின்ன சந்து தான் நான் வந்துட்டு வீடியோ எடுத்துருந்தேன். நீங்களே வேணா பாருங்களேன். என்னது கஷ்டப்படும் இந்த மக்கள்லாம் உனக்கு இந்த விழா செய்யறான் திட்டனம்மா இருக்கியா பாத்துக்கலாமா போய்தா
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் படிச்சு வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காகத்தை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. அந்த ஷார்ட் நான் காட்டுறேன், நீங்கள் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காகத்தை இட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஊரோட வந்து பார்த்தீங்கன்னா போவாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோயிலை சுற்றிட்டு வைப்பாங்க. கோயிலை சுற்றிட்டு நான் வெளியே போயிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஊர்கோலை வந்து நான் போய்வாங்க. அது போய் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்து கொடி கட்டுவாங்க. அந்த கொடி கட்டு ஷார்ட் நான் வந்து நான் காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுத்தத்தை நான் காட்டுறேங்க. நம்ம படைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முடிஞ்சிச்சுங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் இது வந்து பார்த்திங்கன்னா வேகத்தில் அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்ததுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எடுத்துப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒருத்தவங்க ஃபோன்லேருந்து எனக்கு அனுப்பிச்சி விட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட்டினேன். இது வந்து படைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கும். நான் வந்து இப்போ ஆக்சுவலாக சொல்ல போனால் ரொம்ப தூரத்தில் இருந்தேங்க. அதான் உங்கள் வீடியோ பார்த்தாலே தெரியும். நான் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தேன். அதை நான் கேமரா எடுத்து எடுத்துப்பாங்க. நான் ரொம்ப தூரத்தில் இருந்தேன். அதனால வந்து என்ன காட்ட முடியும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா
அப்படின்ட்டு கொடி கட்டுறது அது மாதிரி சாமி என்ன ஊர்வலம் போட்டா இதெல்லாம் நான் அப்படியே வந்து ஆனால் அதெல்லாம் நான் எடுக்கல வேறத்துக்கு ஃபோனில் வந்து எடுத்தாங்க வேறத்துக்கு ஃபோன்லேருந்து நான் அந்த மாதிரி எனக்கு அனுப்பிச்சி விட்டுங்க அந்த கொடி கட்டுறதுலாம் நான் வந்துட்டு காட்டுறேங்க பாருங்கள். சப்ஸ்கிரைப் பக்கத்துக்குள்ள பெல்லைங்கானே அமைக்க விட்டுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பார்ட் 1 வீடியோ இந்த கோயிலோட பார்ட் 1 வீடியோ எப்படி சொல்லுவாங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோக்காக இந்த வீடியோ மட்டும் இல்லை நிறைய வீடியோக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுங்க. நம்மளோட கேமரா குவாலிட்டிக்கான வீடியோனா எப்படி சொல்லுவாங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே இந்த வீடியோ பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துக்குள்ள பெல்லைங்கானே அமைக்க விட்டுக்குங்க. ஓகே பாய். நம்மளோட பார்ட் 2 வீடியோ வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு நான் வந்து கீப் ரீடிங். ஓகே பாய்.